பல வீடியோ பார்த்து கோனார் கடையில் சாப்பிட இப்போ கிளம்ப போகிறோம். ஹாய் கைஸ், வெல்கம் டு தி செல்வன் ஷோ. மகேந்திர படுத்து கிடக்குறான். இப்போ கோனார் கடைக்கு கிளம்ப போகிறோம். இப்போ யூடியூப் வீடியோலாம் பார்த்து மகேந்திரன் எவ்வளோ ரேட்டு, தோசை எவ்வளோ ரேட்டு, 250 ரூபாயா ஒரு தோசை. இன்னைக்கு போய் அந்த தோசை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்குறோம். சரி கிளம்புவோம், ஃப்ரெண்டை போட்டு வரேன், போவோம். ஓகே, ஃபோன் சார்ஜ் போட்டிருக்கு, பவர் பேங்க் இருக்குது. இன்றைக்கி மகேந்திரன் தான் கேமராமேன், எனக்கு ஃபஸ்ட்டு கேமராமேன். எல்பிஆர் மகேந்திரா கேமரா. வீடியோ பார்த்து வெறியேற்றிக்கிட்டு இருக்கிறேன் மகேந்திரன். அப்புறம் மகேந்திரன் சார் இப்போ வண்டி எடுக்க போகிறாரு. வண்டி இண்டியே ஓட்ட தெரியாமல் இப்போ கோனார் கடை கிளம்புறோம். 2 பக்கம் வண்டியில் லாக் பண்ணிட்டாங்க. ஒரு 2 அடி வெளிவா, 2 அடி வெளிவா. வண்டி எங்களுக்கு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். முன்னாடி கம்பம், பின்னாடி வண்டி ஃப்ரண்ட் கியர் காய்ஸ். மகேந்திர ரிவர்ஸ் எடுக்க சொன்னால் ரிவர்ஸ் எடுத்து விட்டு திடீர்னு ஆள் காணாமல் போயிட்டேன். அதான் அவ்வளோ சரின்னு சொல்லிட்டு போயிட்டு இல்லை, நீ திருப்பி ஓகேன்ட்டேன். எங்கடா ஆளை காணான்னு பார்க்க பக்கத்தில் மெடிக்கல் ஷாப் ஒன்று இருக்குது. அங்கே மெடிக்கலில் தான் இருப்பான்ட்டு போய் பார்க்குறேன். கரெக்டாக அங்கே தான் நிற்கிறியான். மகேந்திரனுக்கு எங்கேயாச்சும் காணாமல் போயிட்டானா? ஒன்று டீ கடையில் தேடணும், இல்லைன்னா மெடிக்கல் ஷாப்பில் தேடணும். அவனும் தலைவலின்னு போயிடுவேன், இல்லைன்னா டீ குடிக்கணும்னு போயிடுவேன். மதுரை அப்படிங்க. ஆனால் நேற்று ஹோட்டல் கடை தேடி 2 கிலோமீட்டர் நடந்தோம். அந்த கடைக்கு போகலாம், எல்லாமே டேக்கவே 2-3 வாட்டில். ஆனால் 3 பாரை தாண்டி போயிட்டோம். அதுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. சம்மந்தம் இல்லை. ஆனால் முக்கு கடை இருக்கு. அதுதான் அதே மாதிரி பாருங்க, இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் நாட்டுக்கும் ஸ்ட்ரீட் ஃபுட் நிறையா இருக்கு. பண்பற்றது ஒரு 50 மீட்டருக்கு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்கு. ஸ்ட்ரீட் ஃபுட் நிறையா இருக்கு. ஆனால் நம்ம உடம்புக்கு வந்து அது பிடிக்காது இல்லையா? இங்கே ஒரு பாரு, இங்கே ஒரு பாரு, 2வது பாரு, 100 மீட்டர் ஒரு பாரு. இதெல்லாம் குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. அதுக்கேற்ற மாதிரியே 100 மீட்டர் அகெயின் ஒவ்வொரு 100 மீட்டருக்கும் ஒரு 50 சில்லி கடை இருக்கு. இந்த திரும்பி வரல, இந்த இங்கே ஒரு பாரு. என்னங்க இது, ஒரு தெருவில் ஒரு பார் இருக்கலாம். இல்லைப்பா, இல்லை ஒரு தெருவில் 100 மீட்டர் 50 மீட்டர் ஒரு பாரா வைப்பீங்க. இந்த எகெயின் பாருங்க, அதை தாண்டி சில்லி கடை, ஒரு ஹோட்டல் கடை. ஹெவி டிரைவர்ஸ், ப்ளூ ட்ரெஸ். ஐயா 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 ஐயோ, ஒரு ஆட்டோ கடைக்கா திருப்ப முடியாத அளவுக்கு கண்டிப்பாக போட்டு அடுத்து இடையில வந்து அவர் பைக்காரன் பூர்வாம மாதிரி. வழியை விடுங்க ஐயா, நாங்கள் பசிக்குதுங்க ஐயா. ஐயா சொன்னாங்க, சொல்லாமல் சாப்பாடு முடிஞ்சிட்டு போனங்கய்யா. 8 கால் ஆகி போச்சுங்கய்யா. சொல்லாமல் இருந்தால் கூட எனக்கு ஹைப் இருக்காது. இந்த லைட்டை வச்சு உங்களுக்கு ஃப்ளாஷ் சிவசனத்து மூஞ்ச காட்டுறேன். ஆனால் பாவி என்ன லைட் இல்லாமல் எடுத்தேன். ஆமாம், என்னடா பரவாயில்ல விடுங்க. புது கேமராமேன் தானேங்க நாங்கள். மகேந்திர ஆக்சுவலாக டைரக்டர் தெரியுமா உங்களுக்கு? என்ன பண்ணுறது. ஆனால் உலகத்துலேயே கோனார் கடைக்கு நாங்கள் இந்த ஆட்டோவில் போய் சாப்பிட்டோம். 2 நாங்களும் பெரிய கைஸ். புஷ்பா படம் பார்த்துருக்கீங்க. அதில் ஆட்டோவில் தான் வந்து வச்சுன்னு போய் ஹெலிகாப்டர் வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி நம்மளும் ஆட்டோவில் போயிட்டு கோனார் கடையில் தோசை சாப்பிட்டு வர போகிறோம். இன்னைக்கு என்ன பில்லு எனக்கு தெரிஞ்சு 2000 தாண்ட போகுது. நம்ம ஒரு தோசை நம்ம ஆசை தான், கண்ணு தான் கேட்கும். பார்த்துட்டு அவங்க போய் ரேட்டை கேட்டோடனே மனசு குப்பின்னு தூக்கி வாரி போட்டுருவோம். 200 ரூபாயா ஒரு தோசை? 250 ரூபா ஒரு தோசை. ஆளுக்கு பாதி. 250 ப்ளஸ் டேக்ஸ் போட்டுருந்தேன். 250 ரூபா ப்ளஸ் டேக்ஸா? அப்போ கோனார் கடையில் நான் வீட்லேயே 1/2 கிலோ கறி எடுத்து வீடியோவில் என்ன சொன்னாங்க, நான் பார்த்த யூடியூப் சேனல் வீடியோவில் 250 ப்ளஸ் டேக்ஸ்ன்னு சொல்லி போட்டுருந்தாங்க. அதை கண்டுபிடிக்க தான் போகிறோம். ட்ரூ ஆர் ஃபெயில். நான் 300 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அக்கௌண்ட் பார்த்தீங்களா? அதெல்லாம் காமி மகேந்திரா. இது பாருங்க, இங்கிட்ட ஒரு பாரு. என்ன சில்லி கடை வந்துருக்கணுமே, சில்லி கடை காமிக்கலாம். நம்ம அது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு சொல்லுது. ஆனால் இப்போ இங்கே நான் அருமையான மதுரையில் அடிக்க ஒரு பார் இருந்தால் என்ன அர்த்தம்? சரி, அவங்க டயர்டாக இருப்பாங்க, அதுக்காக அந்த ரொம்ப இதாக போகக்கூடாது. என்ன ரைட்டா லெஃப்டா மகேந்திரா? இல்லை கூகுள் மேப்பில் பார்க்கடா.
காலையில் ரைட்டு தான் போனேன், அதனால இப்போ ரைட்டு போகிறேன். கூகுள் மேப் போடுமா என்ற ஃபோனில்? கூகுள் மாதாஜி லெஃப்ட் தான் காட்டுது. நாங்கள் லெஃப்ட்டை பிளான் பண்ணி போகிறோம். ஆட்டோ டூ வீலர் இருக்கிறது போட்டுறாத. ஏ கார் தான்டா. நான் காலையில் ஜாகிங் போகிறப்ப கூகுளுக்காக தப்பாக காமிச்சிட போகுது. லெஃப்ட்டு போனோன்னா ரைட்டு போனோன்னா, நான் காலையில் நான் ரைட்டு போய் தான் போனேன் ஜாகிங் போகிறப்ப. பாலத்தில் இருக்கேன். ஏய் கார் தானே போட்டுருக்கேன். டேய் கார் தானே போட்டேன். கார் தான். மறுபடியும் லெஃப்டா ஸ்ட்ரைட்டா? லெஃப்டா ஸ்ட்ரைட்டா மகேந்திரா? போய் அந்த போயிட்டு ஸ்ட்ரைட்டாக போய் எடுக்கணும். ஸ்ட்ரைட்டாக போங்க ராஜா, போங்க ராஜா. ஸ்ட்ரைட்டாக போ. நீ ஆக்சுவலாக இவர் கூகுள் மாதாஜி நாங்கள் லெஃப்ட் காட்டினபடி போனோம். மேப்னு சொல்லுங்க. அப்படின்னா மேப் டைம் தப்பாக சொல்லிடுது. தப்பாக சொல்ல சுற்றி போடா. அட்டப்பாடி போயிட்டு அப்படி தான் காமெடி ஆகி போச்சு. ஓகே பாருங்க மதுரை பாலத்தில் அழகா. மதுரை அழகு பாருங்க. பாருங்க நைட் அழகு. ஆனால் நிறைய ஆறுக்குள்ள தான் இது அழகா இருக்குது. ஆக்சுவலாக இது தாண்டி இல்லை, எல்லா பக்கத்துலேயும் ஆறு தெரியுது. எங்கிருந்து வந்தாலும் அந்த ஆறு தான் மெயின் பாயிண்டாகவே இருக்குது. சென்டர் பாயிண்டில் ஆறு தெரியுது. இது வந்து வட்டரக்குடி ஆறு. காலையில் பார்த்துருப்பீங்க, காலையில் வீடியோவில். ஆனால் செம ஏரியா. ஆனால் அது க்ளீனாக வச்சுருந்தா செமையாக இருக்கும். ஆனால் முன்னாடி இருந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொரோனா எனக்கு என்ன ஆச்சுன்னா, இட்டாலியிலாம் ஆறுலாம் ஓடுது, அதெல்லாம் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே செமையாக இருக்கும். நம்ம டாப் ஸ்பாட் ஆயிடும். டாப் ஸ்பாட்னாச்சும் ஆயிடும். இல்லை கொரோனாக்கு முன்னாடி இருந்த மாதிரிலாம் அப்பப்போ பணம் ஒரு காலம் வரும். மக்களும் சப்போர்ட் பண்ணி தரணும். மக்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் அப்போ இருந்தாலும் நம்ம கீழே போடக்கூடாது. நம்ம அவங்க போய் அங்கே போட்டுக்கணும். அளவுக்கு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லாம் இப்போ எப்படி இருக்குதுதா? ரொம்ப மோசமாக போயிடுச்சு. பரவாயில்ல விடு மகேந்திரா, எல்லா இடத்துலையும் ஓகே. இப்போ வச்சிருக்காங்க, அதான் வேண்டுறோம். ஓகே. இப்போ இந்த எக்ஸ்போ இந்த வருஷம் வந்து கோலா கடைக்கு போகிறோம். அடுத்த வருஷம் வந்து மதுரையில் என்ன எந்த கடைக்கு போய் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி அடுத்த வருஷம் வருவோமான்னு தெரியல, பார்ப்போம். சரி வந்தா அடுத்த டைம் மதுரை வந்தா என்ன பண்ணலாம்? வந்து எப்பவுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது guys. அதனால லைட் அங்கே பாரு, லைட்டை பாரு, மதுரையில் லைட்டை செமையா இருக்கு, அழகா இருக்கு. நீங்கள் ட்விட்ஸ் எங்கே போனாலுமே அந்த லைட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருக்கா நான் எலக்ட்ரிக் ஸ்கூட்டியில் போய்கிட்டு இருந்தேன். வந்து வேலைக்கு சேர்ந்தப்ப அப்போ எனக்கு வண்டியே லைட்டாக தான் ஓட தெரியும். அப்போ என்ன பண்ணிட்டேன்னா, எலக்ட்ரிக் ஸ்கூட்டி சார்ஜ் வேறு கம்மியாக இருந்துச்சா, என்ன பண்ணேன்னா ஃபோனை பார்த்துக்கிட்டு சிக்னலை பார்க்காம நேராக விட்டுட்டேன். போலீஸ்கார் நிறுத்துன்னு கையை வச்சு நிறுத்திட்டாரு. கமெண்டிக்குள்ள வர்ற மாதிரி நிறுத்துங்கிறேன். நீ பாட்டுக்கு எந்த சைடில் சொன்னார், எனக்கு ஃபைன்லாம் வேணாங்கண்ணே, நான் இப்போ புதுசுன்னு அதனால தான் இப்படி பண்ணிட்டேன், லைசன்ஸ்லாம் இருக்குது பாருங்க அப்படின்லாம் காமிச்சேன். அப்போ என்னென்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டிக்கு வந்து இது விழுகாது, கேஸ் விழுகாது. அதனால தப்பிச்சுட்டேன். விழுகாதுங்க, கவலைப்படாம. போலீஸ்காரனே விழுகாதுங்க தம்பி, நீ பார்த்து வந்திருக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி விட்டு அனுப்பிச்சுட்டாங்க. ஆனால் வீடியோ எடுக்கும் போது பல்பு வேற எங்களுக்கு ஏரியா இடங்க அலைன்மெண்ட் இருக்குண்டா. கொஞ்சம் நாளைக்கு நாங்கள் போகும்போது வைகை ஏன் வைகைன்னு பேர் வந்துச்சு தெரியுமா? இந்த விவேக் சார் சொன்ன காமெடிலாம் பண்ணக்கூடாது. இல்லை சீரியஸாகவே ஏதோ ஒரு அரசரோ யாரோ ஒருத்தவங்க அந்த காலத்தில், அந்த மகாபாரதத்துக்கு முன்னாடி காலத்தில் சாப்பிட்டு போயிட்டு பெரிய ஆளாமா, கைகளுக்கு தண்ணி இல்லையா, அவர் வந்து பெரிய ஆளு. சாப்பாடுனா எப்படின்னா ஒரு ஏக்கர் கணக்கில் சாப்பிடுவாருன்னு வச்சுக்கோங்களேன். 30,000 இட்லி, பெரிய மனுஷர் அவர். 30,000 இட்லி. ஆனால் அவர் யாருன்னு தெரியல. எனக்கு சின்ன வயசாக இருக்குன்னு இந்த கதை சொன்னாங்க. நான் கேட்டேன், 30,000 இட்லி நிறைய சாப்பிட்டு சாப்பாடே எல்லாம் போட முடியாத அளவுக்கு சாப்பிட்டு கை கழுவு போனாரா. இப்போ என் கை கழுவுறதுக்கு இங்கே வந்து எங்கே தண்ணி இருக்குது இவ்வளோ பெரிய இதில் அப்படின்னு சொல்லி கேட்க, கடவுள் இருந்துக்கிட்டு இந்த இடத்துல போய் கையை வெய்யு, கை வந்து இதாயிரும், கழுவிடும் அப்படின்னு சொன்னது தான். அவர் வந்து கையை வச்சோடனே வைகை அப்படின்னு பேர் வந்துருச்சான். வைகை. ஆமாண்டா, அது இது விஜயகாந்த் சார் மூவியில் பார்த்துருக்கேன் நாங்கள். உருட்டக்கூடாது. ஆமாம் ரைட். நான் விஜய் சார் விஜய் சார் வந்துருச்சு. ஆனால் அதே மாதிரி நீங்கள் வந்து வைகையில் போய் கையெல்லாம் கழுவு. விஜயகாந்த் மூவியில் பழைய மூவி சார், விஜயகாந்த் சார் மூவியில் பழைய மூவி சுத்தமாக வச்சுருக்கணும். 30 வயசு தான் நினைக்கலாம்.
மதுரைனாலே வைகை தாங்க. வைகை இல்லைன்னா மதுரை இல்லை, மதுரை இல்லைன்னா வைகை இல்லை. இது மாதிரி தான் அந்த சென்ட்ரு, அந்த ஆறை நம்பி தான், ஆறை சுற்றி தான் சிட்டியே பில்டாக இருக்குது. நீங்கள் இந்த பக்கம் திரும்பவும் சென்டர் அந்த மாதிரி வந்துடும். சரௌண்டிங்கில் சென்டர் சோலாக இருக்குது. இந்த என்ன அந்த அக்கா ஸ்கூட்டி அக்கா விழுந்துட்டாங்கடா. அவர் விருப்பறப்ப விட்டாங்க போல, ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சிட்டாங்க போல. அந்த இடத்துல தண்ணி கிட்டீங்கன்னா கவனிக்காமல் பிரேக் பிடிச்சிட்டாங்க. தண்ணி கம்மியாக தான். ஆனால் வீடியோ ஃபேஸை கட்டுறதுக்குள்ள அது ஆட்டு வண்டி சரியில்லை மகேந்திரா, ரோடெல்லாம் நல்லா தான் இருக்கு. விஜய் தான் எல்லா பக்கத்தில் இருக்கிறாரு. ஐயா ஐயா ஒரு சிக்கல ஆரன் பரவாயில்ல. நம்மளும் எப்பவுமே செல்ஃப் ஸ்லோ எஸ்டீம் பண்ணிக்கூடாதுன்ற முதல்ல நான் அப்படி தான் ரொம்ப இருப்பேன். இப்போ தான் ஏதோ மதுரைக்கு வந்தனாலேயே என்னமோ தெரியல, அந்த பவர் வந்துருச்சு, அந்த வீரம் வந்துருச்சு. வர பசி அதிகமாகிட்டே போகுது, வண்டி நிறுத்த இடம் இருக்குமான்னு தெரியல. அதெல்லாம் புஷ்பராஜுக்கு யார் வண்டி நிறுத்த இடம் தர மாட்டேன்னு சொல்ல போகிறா. புஷ்பராஜ் முழுசா மாறின சந்திரமுகிய பாருங்க. பேசுவேன், நீ அதெல்லாம் கண்டக்கூடாது. நீங்க வீடியோ இல்லைனாலே நான் அப்படிதான் பேசுவேன். தனியா இருக்கிறப்ப 4 பேர் மதியில் இருக்கிறப்ப அப்படி எதுவுமே பேச மாட்டேன், அமைதியா உட்காந்துக்குவேன். எப்படா விடுவாங்க, தம்பி எப்போ எந்திரிப்பான், தின்ன எப்போ காலியாகணும் பேசாமல் உட்காந்துக்குவேன். நமக்கு பிடிச்சிருக்கு, லைக் பண்ணுவாருன்னு. இல்லைன்னா வீடியோ போடலன்னா என்ன ஆகும் தெரியுமா, என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. மண்டை ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஓ அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமான்னு மண்டை ஒரே கோளாறாக இருக்குது. இப்போ பார்த்தா ஏதாச்சும் இந்த டைம் நல்லா போகுதில்ல, ஹாப்பியாக போகுதில்ல, அது போதும். அந்த மாதிரி மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து 900 மீட்டர்ஸ் காலையில் நான் மேப் போட்டு வந்தேன். நடந்து பொடி நிறையா 2 காலால் நடந்து வந்தேன். அதான் மனுஷனே இல்லைங்க, இவன் நடந்து வருவாங்க. ஐ எம் மெஷின், ரன் லைக் மெஷின், வாக் லைக் மெஷின். டெர்மினேட்டர் படம் பார்த்துருக்கீங்களா, அது மாதிரி 60 நாள் மாதிரி மெஷின். நம்மளாம் நைட்டில் தூங்க வந்தேன். அங்கே வண்டி நிப்பாட இடம் இருக்குமான்னு தெரியல. கோயம்புத்தூர்லேயே வண்டியில் ஓட்டுறது, அதான் நான் அதனால தான் வண்டியை ஓட்டுறது. F1 ஃபார்மா டிரைவர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நார்மல் ரோட்டில் வண்டி ஓட்ட மாட்டாங்க. அது மாதிரி நானும் ஓடுறேன். ஒன்லி ட்ராக்கில் மட்டும்தான் ஓட்டுவேன் சில சொல்லி. அதனால தான் டென்ஷன் ஆகுது இருக்கிறேன். சார் இவ்வளோ அவசரமாக போகிறீங்க, எங்களை மாதிரி 20லேயே போங்க, அதான் உடம்புக்கும் மனதுக்கும். எம்எஸ்எஸ்ரா அது டிரான்ஸ்போர்ட் இல்லை, லெஃப்ட் சைடு இருக்கு. ஐயா ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு பார்த்தீங்களா, அவர் வண்டி அவர் கடை முன்னாடி தான் நிற்கிது. அவர் நாங்கள் ஃபஸ்ட்டு புதுசாக வந்திருக்கோம், ஒருக்காவது சாப்பிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்ல, சாப்பிட்டு வாங்க தம்பி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. டென்ஷனாக பேசாது. மதுரைக்காரங்கன்னா பாசமானவங்க, எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க காய்ஸ் கோனார் கடையில். கடைக்கு போகிறோம்னா ரேஸ்க்கெல்லாம் போல். கோனார் கடை தாங்க. காலையிலே வந்து பார்த்தேன், கடை 7 மணிக்கே வந்து வச்சு பூட்டி இருந்துச்சு. இப்போ நைட் 7 மணிக்கு வந்துருக்குறோம். மகேந்திரன் தான் பஸ் ஓகே. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் கல்லழகர் நாடு எக்ஸ்ப்ளோர் ப்ளஸ் ஸ்லோ ஃபெஸ்டிவல். கறி தோசை
இட்லி ஒன்று. ரெண்டு பேரும் ஆளை காணுமா? முட்டையா? சுக்கா இது பாயா வாழைப்பழம். என்ன ஜீரதண்டா இருக்கு? மினி ஜீரதண்டா, ஸ்ட்ராபெரி, வெண்ணிலா, பட்டர் ஸ்காட்ச், பிஸ்தா, ஐஸ்கிரீம். எனக்கு மினி ஜீரதண்டா. சாப்பிட்டோம், பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. அந்த கதையெல்லாம் ரூமில் போய் சொல்கிறேன். அந்த அளவுக்கு ஹைப் இல்லை பிரதர். எனக்கு ஹைப் எனக்கு இல்லை நான் கதையை அப்புறம் சொல்கிறேன். ரூமில் போய் சொல்கிறேன். மகேந்திர ஓவராக பில்டப் பண்ணிட்டாங்க. பக்கத்தில் ஒரு ஆள் வந்து உட்கார்ந்தானே. இருங்க கதையை வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன். பக்கத்துலேயே ஜீரதண்டா ஸ்மூத்தாக இருக்குது. நீங்கள் செலவு பண்ணுங்க, நீங்கள் செலவு பண்ணிக்கலாம். ஓவராக பில்ட் பண்ண நல்லா தான் இருந்துச்சு. பேசுறதெல்லாம் கேட்டுங்க. ஏய் உண்மையா உண்மையா உப்பு இல்லை, காரம் இல்லை, குறுக்கவே இல்லை. அது இட்லிக்கு பெசஞ்சு சாப்பிட டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது அப்போ அதுக்கு தான் அது கொடுத்துருக்குறாங்க. எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிச்சா ஓகே, எனக்கு நோ ப்ராப்ளம். எனக்கு பிடிச்சா ஓகே. எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு பிடிக்கல. சாப்பாடு எப்பவுமே பழிக்கக்கூடாது. சாப்பாடு கிடைக்கும். அது நம்ம வீட்டில் எல்லாம் பண்ணிக்கூடாது. இது வச்சு பே பண்ணி வாங்குறேன். பே பண்ணால் காஸ்ட்லி தான், பட்டு குட் ஃபுட்டாக இருக்குல்ல. அந்த வயிற்றுக்கு எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் நல்ல ஃபுட்டு. உடல் உபாதை எதுவும் ஏற்படாமல் இருந்தால் நல்ல ஃபுட்டு. 1500 நல்லா. காய் சூப்பராக இருக்குது. அது ஃபுல்லாக சாப்பிட்டேன். இப்போ ரூமுக்கு போகிறேன். ரூமுக்கு போய் நான் என் ரிவ்யூ சொல்கிறேன். நீ ஒரு ரிவ்யூ நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை, ஒருத்தலேன்னு சொல்லிட்டு நான் என் ரிவ்யூ ஒன்று சொல்கிறேன். நான் சும்மா வேடிக்கை தானே பண்ணுறேன். நாளை மீனாட்சி அம்மன் கோயிலில் சந்திப்போம். குளிச்சுட்டு வரேன். இங்கே தான் குளிச்சுட்டு சுத்தமாக போகணும். ஷாம்பு வாங்கணும் மகேந்திரா. ஹாய் கைஸ், போயிட்டு வந்துட்டோம். சாப்பிட போயிட்டேன். மகேந்திரன் வந்து இப்போ ஒரு பஞ்சாயத்து நடக்க போகுது ஒரு ரூமுக்குள்ளே. எஸ் பட் வந்தோடனே கதையை ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். அவன் பெட்ஷீட் வாங்கிட்டு வரேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கிறேன் முன்னாடி ரிசப்ஷனில். வந்தோடனே கதை இருக்குது, கச்சேரி இருக்குது. அது கூட ட்ரெஸ்ஸை மாற்றுறேன்.